ஒரு பெண் தெய்வம். அவளை வழிபட்டால் எதிரிகள் அழிவர். ஆனால் தவறு செய்தால் தக்க தண்டனையை வழங்கும் தேவி. இந்த அதிசயமான தெய்வம் யார் தெரியுமா? சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த சக்தி. அவர்தான் வராகி அம்மன். இந்த வராகி அம்மன் எப்படி தோன்றினார்? ஏன் மக்கள் இவ்வளவு பக்தியோடு வழிபடுகிறார்கள்? வராகி அம்மன் கனவில் வந்தால் என்ன அர்த்தம்? வராகி அம்மன் கோவில் உள்ள இடங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வராகி அம்மன் தோன்றிய கதையை பார்க்கலாம். ஒரு சமயம் ரத்தபீஜன் என்ற அரக்கன் உலகத்தையே துன்புறுத்தினான். அவனை அழிக்க மகாதுர்கை தேவியே போரில் இறங்கினாள். அப்போது தனது சக்தியை 7 பகுதிகளாக பிரித்து சப்த கன்னியர்களை உருவாக்கினாள். அந்த 7 கன்னியர்களில் ஒருவர்தான் ஸ்ரீ வராகி அம்மன். மற்றொரு புராண கருத்தின்படி சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அதீத சக்திதான் வராகியம்மன் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இன்னொரு மரபில் திருமால் வராக அவதாரம் எடுத்த போது அவருடைய துணை சக்தியாகிய மகாலட்சுமி எடுத்த வடிவமே வராகியம்மன் என்றும் கூறப்படுகிறது. வராகியம்மன் பன்றி முகத்தோடும் பெண் உடலோடும் கருநிற ஆடை அணிந்து காட்சியளிப்பார். சிம்மம் அல்லது சக்தி வாகனத்தில் அமர்ந்து 8 கரங்களுடன் காட்சியளிப்பார். அந்த கரங்களில் ஏற்கலப்பை, சூளம், சங்கு, சக்கரம், கதாயுதம், அங்குசம் போன்ற ஆயுதங்களோடையும் மற்ற 2 கரங்களில் அபயமும் வரதமும் வழங்கும் முத்திரைகளுடன் அமர்ந்திருப்பாள். இந்த உருவம் ஏன் இப்படி இருக்கிறது தெரியுமா? அம்மன் தீயவற்றை அழிப்பதும் நல்லவர்களை காப்பதும் நியாயத்தை நிலைநிறுத்துவதும் என்பதை குறிக்கிறாள். இந்த அம்மனை சோழர்கள் ஏன் ரகசியமாக வழிபட்டார்கள் என்று தெரியுமா? வரலாற்றில் சோழ மன்னர்கள் வராகி அம்மனை மிகவும் நம்பிக்கை கொண்டு வழிபட்டிருக்கிறார்கள். போருக்கு செல்லும் முன் அவர்கள் முதலில் வராகி அம்மனை வணங்கி எங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். அவ்வாறு செய்வதால் போரில் வெற்றியும் பெறுவார்கள். அதனால் வராகி அம்மன் வெற்றி தெய்வம் என்றும் அழைக்கப்படுகிறாள். சோழர்கள் காலத்தில் வராகி அம்மன் அதிசயம் ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்ட இடம் தேடிய போது ஒரு நாள் பன்றி வடிவில் வந்த வராகி அம்மன் அவருக்கு சரியான இடத்தை காட்டினாள் என்று கூறப்படுகிறது. அந்த இடத்தில்தான் இன்று உலக புகழ் பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோவில் அமைந்துள்ளது. அதனால் அந்த கோவில் வளாகத்தில் வராகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு போனவர்கள் சொல்லும் அனுபவம் என்ன தெரியுமா? அவர்கள் கேட்ட வேண்டுதல் சில நாட்களிலேயே நிறைவேறிவிட்டது என்றும், நீண்ட நாட்களாக இருந்த வழக்குகள் திடீரென்று அவர்களுக்கு சாதகமாக மாறியது என்றும், வேலையில்லாமல் தவித்தவர்கள் இந்த அம்மனை வழிபட்ட பிறகு அவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்ததாகவும் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம், இந்த அம்மனை அலட்சியம் செய்யக்கூடாது என்று அதே பக்தர்கள் எச்சரிக்கிறார்கள். ஏனெனில் வராகியம்மன் அருள் கிடைத்தால் வாழ்க்கை உயர்வு, அவளே லேசாக தடுத்தால் அதே வாழ்வு திடீரென்று சோதனைக்கு உட்படும். அதனால்தான் இன்றும் பலர் வராகியம்மனை பயம் கலந்த பக்தியுடன் வழிபடுகிறார்கள். இந்த ஒரு விஷயம் மட்டும் கவனமாக கேளுங்கள். இந்த கோவிலில் வேண்டியது விரைவில் நிறைவேறும். ஆனால் இந்த அம்மனை லேசாக எடுத்தால் அவள் உடனே பதில் கொடுப்பாள். முழு நம்பிக்கையுடன் வழிபட வேண்டும். வராகியம்மன் கனவில் வந்தால் வாழ்க்கையே மாறும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் பெரிய துன்பங்கள் விரைவில் தீரும். மேலும் அவர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்லும் காலம் ஆரம்பமாகிறது என்பதற்கான அறிகுறி என்றும் கருதப்படுகிறது. வராகி அம்மனை சில விசேஷ நாட்களில் வழிபட்டால் கூடுதல் பலன் கிடைக்கும். அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தா, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவராத்திரி 5ஆம் நாள். இந்த நாட்களில் வராகி அம்மனுக்கு என்னென்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னா, கிழங்கு வகைகள், அதுலயும் குறிப்பா மரவள்ளி கிழங்கு வைக்கலாம். அம்மனுக்கு சிவப்பு அல்லது நீல நிற ஆடையை அணிவிக்கலாம். மேலும் வராகி அம்மனை சிவப்பு பூக்களை சமர்ப்பித்து வழிபட்டால் மிகவும் மகிழ்வாள். இவ்வாறு வராகி அம்மனை பக்தியுடன் வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். வராகி அம்மனை விசேஷ நாட்களில் மட்டும் வழிபடாமல் தினந்தோறும் வழிபடலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகியை வழிபட்டால் நோய்கள் தீரும். திங்கட்கிழமைகளில் வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும். வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமைகளில் வராகியை வழிபடலாம். கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமை வழிபடலாம். குழந்தை பேறு கிடைக்க வியாழக்கிழமை வழிபடலாம். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் வியாழக்கிழமை வழிபடலாம். வெள்ளிக்கிழமை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும். வராகி அம்மனை வழிபட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று உள்ளது. ஓம் வாம் வராகி நமக, ஓம் ரோம் ஷாம் வர
வராகி கன்னிகாயை நமக. இந்த மந்திரத்தை காலை மற்றும் மாலை தீபம் ஏற்றி 108 முறை ஜபித்தால் வீட்டில் வறுமை நீங்கும், எதிரிகள் அழிவர், காரியங்களில் வெற்றி கிடைக்கும், தெய்வ அருள் பெருகும். இப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாற்றிய வராகி அம்மன் சிலையை வீட்டில் வைக்கலாமா? வராகி அம்மன் மிகவும் உக்கிர சக்தி கொண்ட தெய்வம் என்பதால் சில சமயங்களில் வீட்டில் சிலை வைத்து வழிபடுவது முறைப்படி அறிந்தவர்களுக்கு மட்டுமே ஏற்றது என்று கூறப்படுகிறது. ஆனால் பொதுவாக வராகி அம்மன் படத்தை அனைவரும் வைத்து வழிபடலாம். வராகி அம்மன் வழிபாடு தமிழ்நாட்டில் மிகவும் ரகசியமானதாகவும் சக்தி வாய்ந்ததுமாக கருதப்படுகிறது. சில கோவில்களில் மட்டுமே இந்த அம்மன் மிகவும் பிரபலமாக வழிபடப்படுகிறார். அந்த சக்தி வாய்ந்த கோவில்களை இப்போது பார்க்கலாம். முதலில் தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவிலில் வராகியம்மன் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. பெரிய கோவிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும் முன் வராகியம்மனை வணங்குவதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த அன்னையின் அருள் பெற்றுதான் எந்த செயலையும் தொடங்குவார். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றான தஞ்சை பெரிய கோவிலில் வராகியம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சிவபெருமானை மட்டுமல்ல வராகி அம்மனையும் தவறாமல் வழிபடுகிறார்கள். பலர் நம்புவது என்னவென்றால் இங்கு வழிபட்டால் அரசியல், அதிகாரம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும் என்று. அடுத்து வரிச்சிக்குடி வராகியம்மன் கோவில். தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரிச்சிக்குடி வராகியம்மன் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. புதுவை மாநிலம் காரைக்காலில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வரிச்சிக்குடி என்ற கிராமத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் யந்திர பீடம் அமைந்துள்ளது. இந்த தலம் வராகியம்மனின் சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் பஞ்சமி திதி மற்றும் பௌர்ணமி நாட்களில் இங்கு பிரம்மாண்டமான யாகங்கள் நடைபெறுகின்றன. இங்கு வழிபடுவதன் மூலம் கடன்கள் நீங்கி தொழிலில் லாபம் பெருகி வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைக்கும் என்று நம்பப்படுகிறது. இது ஒரு யந்திர பீடமாக அமைந்துள்ளதால் இங்கிருக்கும் அம்மன் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக போற்றப்படுகிறார். இந்த அம்மன் மிகவும் உக்கிர வடிவில் அருள்பாலிக்கிறார். பக்தர்கள் நம்புவது இந்த கோவிலில் வழிபட்டால் எதிரிகள், தடைகள் மற்றும் தீய சக்திகள் விரைவில் நீங்கும். அதனால்தான் இந்த கோவிலுக்கு தொலைதூர இடங்களில் இருந்து கூட பக்தர்கள் வருகிறார்கள். இப்போது இந்தியாவின் மற்றொரு முக்கிய ஸ்தலம் ஒடிசா மாநிலம் பராகி தேவி கோவில். ஒடிசா மாநிலத்தில் உள்ள பராகி தேவி கோவில் இந்தியாவில் வராகியம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான ஆலயங்களில் ஒன்றாகும். இங்கு வராகியம்மன் மிகவும் பண்டைய காலம் முதல் வழிபடப்பட்டு வருகிறார். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் இங்கு அம்மன் ரகசிய வழிபாட்டு முறைகளுடன் அருள்பாலிப்பதாக நம்பப்படுகிறது. மகாவராகி, ஆதிவராகி, ஸ்வப்னவராகி, லகுவராகி, உன்மத்த வராகி, சிம்ஹாருடா வராகி, மகிஷாருடா வராகி, அச்வாருடா வராகி என 8 வராகிகள் அஷ்டவராகி கோவிலில் உள்ளனர். இந்த 8 வராகியம்மனையும் உள்ளடக்கிய அஷ்டவராகி கோவில் சாலாமேட்டில் அமைந்துள்ளது. உலகிலேயே வராகியம்மனுக்கு அமைக்கப்பட்ட முதல் கோயிலாக கருதப்படுகிறது. இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவில் வராகி வழிபட்ட தலமாக அறியப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெல்லிக்குப்பம் என்னும் ஊரில் சப்தமாதாக்கள் கோவில் உள்ளது. இங்கு வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியில் பூஜை மற்றும் மகா யாகம் நடைபெறும். சப்த மாதர்களில் வராகி அம்மன் உக்கிர தெய்வமாக பார்க்கப்பட்டாலும் அன்பை பொழிவதில் அன்னைக்கு நிகரானவள். காசி நகரத்தில் வராகி அன்னைக்கு மிகப்பெரிய கோவில் உள்ளது. இங்குள்ள வராகியை நேரடியாக தரிசிக்க முடியாது, துவாரங்களின் வழியாகத்தான் தரிசிக்க முடியும். இவ்வாறு இந்தியாவின் பல பகுதிகளில் வராகி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக வழிபடப்படுகிறார். குறிப்பாக இரவு நேரத்தில் செய்யப்படும் வராகியம்மன் பூஜை மிகவும் பலன் தரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். வராகியம்மன் என்பது வெறும் ஒரு தெய்வம் அல்ல, அவள் தீய சக்திகளை அளிக்கும் வீர சக்தி, பக்தர்களை காக்கும் கருணை தாய், நியாயத்தை நிலைநிறுத்தும் தெய்வ சக்தி. நம்பிக்கையுடன் வழிபட்டால் எதிரிகள் விலகி தடைகள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான வராகியை வணங்கினால் பகைவரை அழித்து பக்தரை காத்திடுவாள். கொடிய ஏவல், பில்லி சூனியத்தில் இருந்தும் காப்பாற்றுவாள். ஓம் வராகி அம்மன் தாயே போற்றி. உங்களுக்கு வராகி அம்மன் பற்றி இந்த வீடியோவில் புதிய தகவல் கிடைத்ததா? அப்படியானால் இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மேலும் இப்படியான அற்புதமான புராண கதைகள் மற்றும் தெய்வ ரகசியங்களை தெரிந்து கொள்ள குணா தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.